வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஆன்டிக்காக சப்போர்ட் பண்ண போவால. அங்க இருக்கவங்கலாம் கேட்பாங்க, என்னது ஆன்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. முக்கியமா ஹீரோட அம்மாக்கெல்லாம் ஷாக்கா இருக்கும். அங்க இருக்க வியோட ஒய்ஃப் ஓரா எல்லாருமே ஷாக்கா பார்ப்பாங்கன்னா ஹீரோனால எதுவுமே சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோன் உட்கார விஷயம் எல்லாமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த விஷயம் ஆல்ரெடி நமக்கு தெரியும், நம்ம தெரிஞ்ச மாதிரி பண்ணியிருப்பால. சோ வந்துட்டு கேட்கறாங்க, உனக்கு எப்படி அந்த வெண்டர் ஆன்டியை தெரியும், அவங்க யார் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா வந்து கேட்கறாங்களா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப தயக்கமா இருப்பாளா. அப்ப ஹீரோ தான் வந்துட்டு, இல்லம்மா அங்க வந்துட்டு அவ வந்து ஃப்ரைடு பனானா சாப்பிடுவா, அதனால அவங்களுக்கு தெரியும், மத்தபடி ஒண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ சமாளிப்பான். அப்ப அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க பாட்டா நான் உன்கிட்ட கேட்கல, நான் ஹீரோயின் தான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. நீ எப்போமா ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்ப நம்ம வந்து கேட்பா, எனக்கு அப்படி தெரியல ஆன்ட்டி, அந்த அவங்களுக்கும் இவளுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப ஹீரோயின் வந்துட்டு அமைதியா இருப்பாளா, அவளுக்கு என்ன சொல்லணும்னே தெரியல. அப்ப கரெக்டா அப்பா இருக்காருல்ல, கிராண்ட் பவர் என்ன சொல்லுவாருன்னா, என்னம்மா என்னதான் ஆச்சு, உண்மையை சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்பாரு. உனக்கு எப்படி அந்த லேடியை தெரியும்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. அப்போ ஹீரோயின் வந்துட்டு ஒத்துப்பா, அம்மா அவங்க வந்துட்டு எங்க நெய்பர் அப்படின்னு சொல்லுவா. எங்க அம்மா இப்படித்தான் ரோட்டு கடை போட்டு இருந்தாங்க, நாங்க வந்துட்டு போர்க்கெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அங்க இருக்கவங்க எல்லாருக்குமே ஷாக், என்னது நீங்க வந்து ரோட்டு கடை வச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அவங்க அம்மா ஷாக்கா வந்து எந்திரிப்பாங்க. அங்க இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு என்னது ரோட்டு கடை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஓவரா பண்ணுவாங்களா. அப்ப கிராண்ட்பா வந்துட்டு பெருசா எதுவும் கண்டுக்க மாட்டாரு. பட் ஹீரோ வந்துட்டு ஹீரோட்ட வந்து கேட்பாங்க, என்னடா உன்னோட சாய்ஸ் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. ஹீரோ வந்துட்டு, இப்ப என்னம்மா அவ என்னோட ஒய்ஃப் ஆயிட்டா, இப்ப எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, முடியாதுடா, இந்த மாதிரி வர இந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வர பொண்ணு நான் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஓரக்கெல்லாம் ஷாக்கு, எல்லாருக்குமே ஷாக்கா தானே இருக்கும். அவங்க எல்லாம் வந்துட்டு இவன் இந்த பேக்ரவுண்ட்லயே வந்திருப்பான்னு தெரிஞ்சிருக்காது. அப்ப வந்துட்டு ஓரா வந்து கேட்கறா, எதுக்கு இத்தனால வந்து நீங்க சொல்லாம நீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாளா. அப்ப நம்ம வந்துட்டு அவங்களுக்கே வந்து தோணி இருக்கு போல, அவங்க வந்து லோ சொசைட்டில இருக்காங்கன்னா அதான் வெளியே சொல்லாம இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கலாச்சிட்டு இருப்பா. ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப கவலைப்பட்ட மாதிரி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோ என்ன பண்ணுவானா, அவங்க அம்மா பார்க்க போவான். அவங்க அம்மா போய் கன்வின்ஸ் படுத்துவான், அம்மா இங்க பாருங்கம்மா நான் சொல்றதை கேளுங்கன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு, இந்த பாருங்க மாசா என்னோட ஒய்ஃப் ஆயிட்டா, இதுக்கப்புறம் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. முடியாதுடா, என்னால அக்செப்ட் பண்ண முடியாது, ஏதாச்சும் ஒரு விஷயம் நீ எனக்கு கேட்டு நடந்துக்கிறியா, நீ என்னோட புள்ளியே இல்ல போ அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ இந்த காட்டுறாங்க, அவ இதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ட்ரெஸ்ஸுமே பேக் பண்ண ஆரம்பிச்சிருவா. ஒரு மாதிரி அவளை ஒரு கீழ்த்தரமா பாக்குற மாதிரி அவளுக்கு தோண ஆரம்பிச்சிருவான்ல. சின்ன பிள்ளை ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருப்பாளா. அப்போ வந்து யோசிச்சுட்டு இருப்பா. அப்போ வந்துட்டு நம்ம சொன்னது அந்த ஆன்டி சொன்னது எல்லாமே நினைச்சு பாப்பா. என்ன, நான் வந்து கஷ்டப்படுற பொண்ணா இருந்தா இங்க வந்து வாழக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து அந்த கோவம் வரும். இவளுக்கு நடிக்க வந்தோங்கிறத தாண்டி ஹீரோ மேல ஒரு ஃபீலிங்ஸ் வருது இல்ல, சுத்தி இருக்கவங்க எல்லாம் அப்படி பேசுறாங்களா, அதே அவளுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிற மாதிரி இருக்கும். வேணா இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்கவே தேவையில்ல, நம்ம கிளம்பலாம்னு சொல்லிட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிருவான். கரெக்டா ஹீரோ வருவான், என்ன பண்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். இல்ல இதுக்கப்புறம் நான் இங்க இருக்க போறது இல்லை, நான் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்து கிளம்புவாளா. ஹீரோ வந்துட்டு, என்ன சொல்ற, நம்மளோட கான்ட்ராக்ட் இருக்குல்ல, அதுல இந்த மாதிரி எதுவுமே கிடையாது இல்ல, அது மீறி நீ போக கூடாது அப்படின்னு ஹீரோ வந்து ஸ்ட்ராங்கா சொல்லுவான். கான்ட்ராக்ட் இங்க பாரு, என்னையே ரொம்ப கேவலப்படுத்துறாங்க, நான் இருந்து பிறந்த இடத்தையே வந்து கேவலப்படுத்தி பேசுறாங்க, இதுக்கப்புறம் நான் கொஞ்ச நேரம் கூட இங்க இருக்க மாட்டேன், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் போறதான் இப்ப என்ன அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பு போவாளா. அப்ப ஹீரோ வந்துட்டு அதை பத்தி பேசாம என்ன சொல்லுவாங்க, இங்க பாரு நீங்க இருக்கணும், நம்ம கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம், இப்படிதான் பிரேக் பண்ணிட்டு போவாது, இதெல்லாம் வந்து நார்மல் நடக்கிறது தானே, பெருசா எடுத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஸ்டாப் பண்ணுவான். ஹீரோ வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருப்பாளா. அப்ப கரெக்டா ரூம்குள்ள வந்துட்டு நம்ம வருவான். நம்ம அதுக்கப்புறம் என்ன நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பான், இந்த மாதிரி வீட்டுல போய் ட்ராப் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ண சொல்லுவாளா. உடனே வந்துட்டு ஹீரோயினை பார்த்து என்ன சொல்லுவானா, நான் திருப்பி வருவேன், நம்ம வீட்டுல விட்டுட்டு வருவேன், நீங்க தான் இருக்கணும், நீ கிளம்பிலாம் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு போவான். இவன் கிளம்பி போயிடுவானா. நம்ம வந்து பாக்கலாம், என்ன இவளே கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணா இவன் விடமாட்டா மொழியன்னு சொல்லிட்டு அவளுக்கு இன்னுமே ஆத்திரமா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவானா, இவனை ட்ரா பண்றதுக்கு ஹீரோ போயிடுவான். ஹீரோ என்ன பண்ணுவானா, கிச்சன் சைடு வருவா. அப்ப வந்துட்டு தெரியாம ஏதோ யோசிச்சுட்டே வந்துருப்பா, ஸ்லிப்பா இவ்வளவு போகுது, கரெக்டா வீ தான் பிடிச்சிருவான். வீ பிடிச்சிட்டு ஐயோ சாரி அப்படின்னு சொல்லுவாளா. ஓகே ஒன்று பரவாயில்லைங்க, உங்ககிட்ட பேசணும், நீங்க இந்த மாதிரி டவுனா ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுவான். ஹீரோயின் வந்துட்டு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போப்பாப்பாளா. அப்ப வந்துட்டு கேட்பான், இந்த பாருங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் உங்களை ஹர்ட் பண்ணாங்க அப்படின்னா தப்பா நினைச்சுக்காதீங்க, அவங்களுக்கு அவ்வளவுதான், நீங்க வந்து அப்பதான் திங்க் பண்ணிட்டு இருக்காதீங்க, ஆனா நான் உங்களை அவளை அப்படி பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வருவான். ஹீரோயின் வந்துட்டு ஓகே ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நான் வந்து போப்பாலாம். ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியல, ஹீரோ வந்துட்டு எவ்வளவு பொண்ணுகிட்ட பழகிருக்கான், எதனால உங்களை செலக்ட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு வார்த்தை கேட்பானா. இதை கேட்டுமே ஹீரோனுக்கு வந்து சுள்ளுன்னு ஆயிடும். இப்ப என்ன சொல்ல வரீங்க, என்ன மாதிரி பொண்ணை ஏன் ஹீரோ செலக்ட் பண்ணாருன்னு கேக்குறீங்களா, ஹீரோக்கு வந்து நான் மேட்சே இல்லை நீங்களும் சொல்றீங்களா அப்படின்ட்டு இவ டக்குன்னு கேட்டுருவான். இவனுக்கு ஒரு மாதிரி வீக் ஒரு மாதிரி ஆயிடும். இல்ல நான் அந்த மீனிங்ல சொல்லல, நீங்க பயங்கரமான பொண்ணு, பவர் லேடி, அது இல்லாம நீங்க ஒண்டர்ஃபுல்லான கேர்ள், நான் அந்த பத்திலாம் அந்த மீன் பண்ணி சொல்ல வரல, நான் காசை பத்தி பணத்தை பத்தி எல்லாம் பேச வரல. நான் அவனுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து டவுட், ஹீரோ வந்துட்டு எப்படி திருக்கணும் ரசா வந்துட்டு கல்யாணம் பண்ணா அப்படின்னு சொல்லி டவுட் இருக்கும்ல.
ஸோ அதான் கேட்க வந்திருப்பான். இவன் வந்துட்டு இந்த மாதிரி எடுத்தனால இல்லைன்னு பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துல கிராண்ட்பா வந்துருவாரு. அதுக்கப்புறம் சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவான். கிராண்ட்பா வந்துட்டு ஏமா நீ எப்போதும் டான்ஸ் சொல்லி தருவலாமா, வாமா சொல்லி கொடுமான்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிடுவாங்க. அழைச்சிட்டு போயிட்டு இங்கே ஸ்டெப் சொல்லி கொடுப்பாங்க போது ஹீரோயினுக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி வீட்டில் நடந்திருக்கும்ல, இதெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு கிராண்ட்பா சொல்லிட்டு இருப்பா. இப்போ எதுவுமே சொல்லாம அப்படி அமைதியா இருக்கா. அப்போ அவர் சொல்றாரு, ஏமா என்னாச்சு, வா நம்ம வந்துட்டு திருப்பி வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாரா. இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இங்க பாருமா, வீட்டுல இருக்கவங்க நினைச்சு பார்க்காத, நீ அதை நினைச்சா வந்து ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருக்காத, எனக்கு நீ எப்போதுமே பேத்தி தான், என்னோட பேரனை கல்யாணம் பண்ணிருக்கு, நீ என்னோட பேத்தி தாமான்னு சொல்லிட்டு அம்மா நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த டான்ஸ் மூலையை வந்து எக்ஸசைஸ் பண்ணுவாங்களா, அதை வந்து கத்து கொடுத்துட்டு இருப்பான். இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும். இதை வந்துட்டு வேலைக்காரங்க வந்துட்டு ஊத்து பார்த்துட்டு இருப்பாங்க. கரெக்டா நெக்ஸ்ட் டே ஹீரோட அம்மாட்ட தான் போட்டு விடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. இதே திங்க் பண்ணிட்டு இருப்பான். நைட் வந்து ஹீரோயின் தூங்கும் போது தூங்கவே மாட்டா. அவ உட்காந்து அப்படியே ஃபீல் பண்ண மாதிரி வந்து அந்த படுத்துட்டு இருப்பாள். ஹீரோ கேட்பான், என்ன நீ இதே திங்க் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். ஹீரோயினுக்கு வந்துட்டு ரொம்ப அடக்கவே முடியாது, அழுக வந்துடும். ஆமா நான் கஷ்டப்படுற பொண்ணு தான், நான் கஷ்டப்பட்டு தான் வந்துட்டு இருக்கேன், நான் வந்துட்டு பிறந்தது வந்துட்டு ஏழையா பிறந்தேன், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், ஏன்னா யாருமே வந்து ஏழையா இருக்க மாட்டாங்களா, ஏன் ஏழையா இருந்தா அவங்க இந்த மாதிரி வீட்டெல்லாம் வந்துட்டு வாக்கப்பட்டு வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஆதங்கத்தை வந்துட்டு வெளிக்காட்டுவா. அழுக ஆரம்பிச்சிருவா. ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமா, நீங்க பாரு இதுக்காக நீ அழுதுட்டு இருக்காத, நீ ஏன் இப்படி நினைக்கிற, நம்ம எந்த இடத்துல பிறந்தோங்கிற முக்கியம் கிடையாது, நம்ம எப்படிப்பட்டவங்க, நம்ம எப்படி வளர்ந்துருக்கோம், நம்ம எந்த மாதிரி கேரக்டர் அப்படிங்கறதுதான் முக்கியம், என்னை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு பயங்கரமான வேல்யூவான பர்சன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே அவன் மனசுல அவனுக்கு என்ன தோணுதோ அதான் சொல்றான். ஏன்னா மத்த பொண்ணுங்க கிட்ட இவன் நடந்துக்கிறது வேற மாதிரி இருக்கும், சாக்கிட்ட நடந்துக்கிறதுக்கு ஒரு வேற மாதிரி இருக்கும். மத்த பொண்ணுங்கிட்ட வந்துட்டு இந்த இன்ஃபாஷுவேஷன், இந்த அது அந்த மாதிரி அடல்ட்டா அப்படிதான் நடந்துப்பான். ஆனா ஹீரோயின் கிட்ட மட்டும் இந்த பாசமான வேர்ட்ஸ் எல்லாமே ஹீரோயின் மட்டும் தான் பேசுவான். நீ இந்த மாதிரி அழுதுகிட்டே இருக்காத என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா அப்படியே முதல்ல கையில வந்து கிஸ் பண்ணுவான். அதுக்கப்புறம் நீ கம்ஃபர்டபுளா இருந்தானா இப்படி திரும்பி படுத்துக்கிய அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பானா. ஹீரோ வந்துட்டு அப்படியே அழுதுட்டே இருப்பா. அதுக்கப்புறம் எங்க அம்மா தான் காட்டுறாங்க, ஹீரோட அம்மா தான் காட்டுறாங்க. அவங்க உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க தான் பொண்ணுகிட்ட, என் பையன் வந்துட்டு ஏன் இப்படி இருக்கானே தெரியல, அட்லீஸ்ட் நீ ஆச்சு அம்மா மேல அக்கறையா இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்களா. ஏமா இப்படிலாம் பேசுறீங்க, ஏன் சாக்கோட வந்து நல்ல பொண்ணுதான், 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்ப என்ன பண்ண முடியும், ஒண்ணும் பண்ண முடியாது, எனக்கு தெரிஞ்சா அந்த பொண்ணு நல்ல கேரக்டர் தான் இருக்கா அப்படின்னு சொல்லும் போது, முன்னாடி நீ ஒரு முட்டாளா இருக்க, அவ பாரு கிராண்ட்பா கிட்ட போயிட்டு நல்ல பேர் எடுத்துக்கிறா, ஹீரோ கிட்ட நல்ல பேர் எடுத்துக்கிறா, ஏன் வீ கூட வந்துட்டு அவன் நல்லதான் பாத்துக்கிறான், பேசுறான், நல்லா பேசுறான், அவ வீட்டுல இருக்க எல்லா சென்னுகிட்டயும் வந்துட்டு ரொம்ப கையில நடந்துக்கிறான், முக்கியமா கிராண்ட்பா கிட்ட, அப்பா வந்து சொத்து அந்த பொண்ணு எழுதி வச்சுட்டா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணுமே இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். இங்க நம்ம ஹீரோ வந்து கேட்பான், வா உன் கம்ஃபர்டபுள் படுத்துறதுக்கு என்னோட சாஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுவானா. ஹீரோ வந்து அழுதுட்டே இருப்பாளா. அதுக்கப்புறம் அவளால முடியாது, ஏற்கனவே ஹீரோ மேல ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும், இந்த மாதிரி நடந்துக்கோனா ஹீரோ வந்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ண மாதிரி படுத்துப்பான். ஹக் பண்ண மாதிரி வச்சுப்பானா. இவ்வளவு போயிட்டு அப்படியே ஹக் பண்ண மாதிரி படுத்துப்பா. ஹீரோக்கும் வந்துட்டு ஹீரோயின் கூட இந்த மாதிரி இருக்கிற மொமெண்ட்லாம் அவனுக்கு பிடிக்கும். ஆனா இன்னுமே அவனுக்கு காதல் அப்படிங்கலாம் தெரியல. இப்போதைக்கு வேலைக்கு ஒரு ஆள் இருக்கு, ஒரு நல்ல பொண்ணு நம்ம கூட இருக்கா, அது மட்டும் தான் தெரியுது. ஓராவை மண்டே கழுவி விட்டு அவங்க அம்மா அனுப்பிச்சிருப்பாங்களா. ஓராக்கு அந்த மாதிரி திங் ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்து பேசுவானா, அப்போ வந்துட்டு வீட்டுல இருக்க எல்லா ஜனமே அவளுக்கு தானே வந்துட்டு சப்போர்ட் பண்றீங்க, அவ சரியான கன்னிங்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓரா வந்துட்டு சாக்கு ஆப்போசிட்டா பேச ஆரம்பிச்சிருவா. இதை கிட்ட வீரா சொல்லுவானா, இப்பெல்லாம் நீ பேச மாட்டேயே, இந்த மாதிரிலாம் பேசுறங்கும் போது, ஆமா நீ கூட பாரு நீ கிஸ் பண்ணிருக்க தானேங்கும் போது, இங்கே பாரு நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், அது யாரும் ஆங்கிள் மாத்தி வந்து வீடியோ எடுத்திருக்காங்க, அன்னைக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு தான் பண்ணேன், நானும் கிஸ்லாம் பண்ணேன், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இதை பத்தி நம்ம பேசி முடிச்சிட்டோம், இப்ப எதுக்கு அதை பத்தி பேசுறங்கும் போது, இல்ல நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாளா. என்னப்பா அப்படின்னு அவன் பேசும்போது, போ நீ தரையில படு போ, இல்லைன்னா சோஃபால படுன்னு சொல்லிட்டு அடிச்சு அமுச்சு விட்டுருவோம். இப்போ ஓராக்கு வந்துட்டு ஹீரோயின் மேல இருக்க அந்த அபிப்பிராயம் வந்து அப்படியே மாறுது. அவங்க அம்மா மண்டே கழுவி அமுச்சு விட்டுருக்காங்களா, அதனால மாறுது. அதுக்கப்புறம் ஹீரோ தான் காட்டுறாங்க, கப்பல்ல வந்துட்டு இப்போ 2 இது வந்துட்டு பாலிசி கொண்டு வந்திருக்காங்க ஃபிட்னஸ் ஜிம்ல. ஒண்ணு வந்து டான்ஸ் பண்ணிட்டே வந்து வெயிட் எல்லாம் லாஸ் பண்றது, இன்னொன்று பாக்ஸிங் மெத்தட்ல வந்து டிப்பு சொன்னது. ஸோ இது ரெண்டுமே நடைமுறைப்படுத்தணும். இவங்களுக்கு நிறைய பிரான்ச் இருக்கு தாய்லாந்துல. ஸோ அங்க இருக்க எல்லா ட்ரைனரையும் அழைச்சிட்டு போயிட்டு ஒரு கேம்பெயின் மாதிரி பண்றாங்க. ஸோ அந்த கேம்பெயின்ல வந்துட்டு நான் இந்த ஹீரோயின் சொன்ன ஸ்டெப்பும் டிப்பு சொன்ன ஸ்டெப்பும் எல்லா ட்ரைனரையும் கத்துறணும். அதுக்காக வந்துட்டு ஒரு கேம்பெயின் மாதிரி அரேஞ்ச் பண்றாங்க. ஸோ அவங்க கிளம்பி போறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா தாத்தா இருக்கால, அவரோட ஃப்ரெண்ட் எல்லாருமே அழைச்சிட்டு வராங்க. தாத்தாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஹீரோயின் வந்து ஆல்ரெடி வந்து டான்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்துட்டு ஹீரோயினை பார்த்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இப்ப நம்ம மேனேஜர் லேடி எல்லாமே வந்திருப்பாங்க. இந்த ஹீரோயினுக்கு இந்த அப்ரிஷியேட் எல்லாம் நடக்கும் போது இவங்களுக்கு எல்லாம் பிடிக்காது. அப்போ ஓரா இவங்க ஃபேமிலி எல்லாமே வந்திருப்பாங்க, ஹீரோ அம்மா இல்லாம மற்ற எல்லாருமே வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம மற்ற ட்ரைனிங் சென்டர்ல இருக்க ஒர்க் பண்ற ட்ரைனர் எல்லாருமே வந்திருப்பாங்க. அங்க அப்போ ஒரு பையன் வருவான், எப்படி யோகட். இவன் பார்க்கும்போது அப்படியே ஒரு மாடல் மாதிரி ரொம்ப அழகா இருப்பான். இவனை பார்த்தனுமே வந்துட்டு டிப் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு எல்லாருக்குமே ரூம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. இவங்களுக்கு எல்லாமே அதுனா ஒரு ஜஸ்ட் ஒரு வில்லா மாதிரி இருக்கும். அங்க வந்து ரூமா ஒரு 2 3 4 ரூம் தான் இருக்கும். அந்த ரூம்ல வந்து கேர்ள்ஸ் எல்லாம் ஒரு தனி ரூம்லயும், பாய்ஸ் எல்லாம் தனி ரூம்லயும், பெரியவங்க எல்லாம் ஒரு ரூம்லயும் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா செப்பரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இவளுக்கு நமக்கு பிடிக்காது. நம்ம என்ன நினைப்பானா ஹீரோ கூட ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருப்பா. ஹீரோ வந்துட்டு இல்லம்மா
பாய்ஸ்லாம் தனியா ஸ்டே பண்ண போறாங்க, கேர்ள்ஸ்லாம் தனியா ஸ்டே பண்ண போறாங்கன்றாங்க. ஓராக்கும் வந்துட்டு என்னப்பா இங்க கட்டிலே வந்துட்டு கம்மியா தான் இருக்கு, நான் எல்லாம் படுக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பெட்டை வந்து செலக்ட் பண்ணிப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் பெட் இருக்காது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அங்க ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கு, அங்க போயிட்டு எக்ஸசைஸ் பண்றது, மத்த ட்ரைனருக்குலாம் சொல்லி தருது, இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. வந்து பேட் எல்லாமே இருப்பாங்க. அப்போ வந்துட்டு நம்ம மட்டும் அப்ப ஆக்ஷன் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட வந்துட்டு கொஞ்சம் சேர்ந்து உட்காந்துட்டு இருப்பா. எல்லாம் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கும் பார்க்கும் போது. அது இல்லாம டிப் இருக்காங்கல்ல, புதுசா யோகட் ஒருத்தர் வந்திருக்கானா அவன் கூட ரொம்ப ஜெல்லாகி பழகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் டின்னர் நடக்கும், இங்க எல்லாருமே உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம வந்துட்டு நான் அவங்க கூட ஸ்டே பண்ணிக்கிறேன், நம்ம 2 பேரும் ஒரு ரூம்ல தூங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு வளர்ந்து பேசுவா. ஹீரோ என்ன சொல்லுவாங்க, பாரு எல்லாரும் தனித்தனியா தான் வந்திருக்கோம், எல்லாமே சாரி எல்லாரும் கேங்கா வந்திருக்கோம், கேங்கா தான் ஸ்டே பண்ண போறோம், இப்ப எதுக்கு நம்ம எல்லாம் பேசுற, நீ போயிட்டு கேர்ள்ஸ் கூட வந்து தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு விருப்பமே எல்லாமே அமைச்சுடுவான். இவன் மேல மேல வளைஞ்சிட்டு இருப்பல, இங்க பாரு நான் சொல்றது நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏன் நம்ம கிட்ட இன்னும் க்ளோஸா இருக்கானா, இவனுக்கு அப்ப காலேஜ் படிச்சதுல இருந்து நம்ம வந்துட்டு ஒரு பெஸ்டி மாதிரி, அதனால அவனால விட்டு டக்குன்னு வந்து அவாய்ட் பண்ண முடியல அந்த கேரக்டர், அந்த மாதிரி தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் எல்லாருமே ரூம்ல இருக்காங்க, நம்ம ஹீரோயின் வந்துட்டு கால் லோஷன் எல்லாம் அப்ளை பண்ணிட்டு இருப்பா. அப்போ வந்துட்டு ஓரம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கிட்ட வந்துட்டு ஹீரோயின் கால் பாரு எவ்வளவு அழகா இருக்குன்னு பாரு, நீட்டா அழகா இருக்கு பாருன்னு சொல்லும் போது இது வந்துட்டு நமக்கு வந்து பிடிக்காது. ஓரா வந்துட்டு என்னதான் வந்துட்டு ஹீரோயின் லைட்டா வந்து பிடிக்காம இருந்தாலுமே இந்த விஷயத்தான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அப்ப நம்ம வந்துட்டு ஹீரோயின் கேட்பா, நீ என்ன லோஷன் தடவுற அப்படின்னு சொல்லிட்டு, காலுக்கு என்ன தடவுற அப்படிங்கும் போது ஹீரோயின் என்ன சொல்லுவானா, இல்ல நான் லெக்குன்னு தனியா கிரீம்லாம் ஒண்ணு தர்றது கிடையாது, நான் பாடி லோஷன் தான் தடவுறேங்க போல, பாடி லோஷனே வந்துட்டு காலுக்கு அப்ளை பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இலக்காரமா பாப்பா. அப்ப அந்த மேனேஜர் லேடி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோ வந்துட்டு நான் ஹீரோயின் கிட்ட ஒண்ணு பேசணும், நான் வந்து ஹீரோயின் அழைச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அழைச்சிட்டு போவானா தனியா பேசுறதுக்கு. இது நமக்கு கொஞ்சம் பிடிக்காது இந்த மாதிரி ஹீரோ வந்து அழைச்சிட்டு போறது. அப்புறம் இவங்க 2 பேரும் போய் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இங்க பாரு நாளைக்கு வந்துட்டு ட்ரைனிங் ஆரம்பிச்சிடும், உன்னோட ஸ்டெப் தான் ஃபர்ஸ்ட், நீ சொல்லியிருக்கிற டான்ஸ் ஸ்டெப்ல வந்துட்டு உடம்புல இருக்க ஃபேட் எல்லாம் குறைக்கலாண்டு, ஸோ அந்த இதுதான் நீ வந்து பாத்துக்கோ, எக்ஸசைஸ் பண்ணிக்கோ, எப்படிலாம் பண்ணலாம்னு திங்க் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு சரி ஓகே நீ தூங்கு குட் நைட் சொல்லிட்டு நெத்தில வந்து கிஸ் பண்ணிட்டு போவான். இப்படி இங்க 2 பேரும் நெத்தில ஹீரோ தான் வந்துட்டு வாண்டடா வந்து ஹீரோயின் நெத்தில கிஸ் பண்ணிட்டு போவான். ஹீரோயினுக்கு அந்த மொமெண்ட் நல்லா தான் இருக்கும், அவளுக்கு கொஞ்சம் லைட்டா சிரிப்பு தான் இருக்கும். இதை வந்து தூரமா வந்துட்டு நம்ம வந்து பாத்துட்டு இருப்பா. பாத்துட்டு கோவம் வரும், ஏன்னா ஹீரோ இந்த மாதிரிலாம் இவகிட்ட வந்துட்டு கைண்டா நடந்து கிடையாதுல்ல, சோ இதெல்லாம் வந்து கோவம் வரும். அதுக்கப்புறம் ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் கேட்பா, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஃபேஸ்க்கு என்ன க்ரீம் போடுவ, என்ன சோப் யூஸ் பண்ணுவ, என்ன வந்துட்டு பண்ணுவ, ஃபேஸ் வாஷ் என்ன போடுவ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்பாங்களா. ஹீரோயின் வந்துட்டு சின்ன சின்ன பிராண்ட் தான் சொல்லிட்டு இருப்பாரு. இதெல்லாம் பார்த்தனுமே இது வந்து அன்பிராண்ட் தான், பிராண்ட் கூட இல்லை அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாரு. இதை பார்த்துட்டு மேனேஜர் என்ன பண்ணுவானா, என்ன நீ இதை தான் யூஸ் பண்றியான்னு சொல்லிட்டு, நான் எவ்வளவு யூஸ் பண்றேன் தெரியுமா, அது இல்லாம நம்ம யூஸ் பண்ற க்ரீம் எவ்வளவு ரேட்டு தெரியுமா, 30,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சீனை போட்டுட்டு இருப்பாங்க. நாம வந்து இப்படி பெருமைக்கு அப்படியே சொல்லிட்டு இருப்பா, கொஞ்சம் வந்து நான் இப்படி யூஸ் பண்ணுவேன், இதான் என்னோட க்ரீம், இவ்வளோ ரேட்டு, நான் ஃபேஸ்க்கு இது யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப அலப்பறை காமிச்சிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, தன்னோட ட்ராலியை ஓப்பன் பண்ணி அதுல ஒரு கிளாத் இருக்கும், அந்த கிளாத்தை எடுத்து வச்சுக்கிட்டு ஹீரோக்கு இந்த மாதிரி கிளாத் போட்டது ரொம்ப பிடிக்கும், அது இல்லாம இது எவ்வளவு சாஃப்டா இருக்கும் தெரியுமா, நீ என்ன ட்ரெஸ் போட்டிருக்க, நீ போட்டிருக்க ட்ரெஸ் பார்த்தா ரோட்டுக்கல்ல விற்கிற மாதிரி இருக்கு, இதெல்லாம் ஹீரோக்கு பிடிக்காது. அப்படியே ஹீரோ வந்து ஹக் பண்ணா கூட அவனுக்கு கம்ஃபர்டபுளாவே ஃபீலா இருக்காது, அதனாலதான் உங்ககிட்ட வரவே மாட்டேங்கிறான் போல, எங்களை தேடி வரான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கலாச்சி விட்டுட்டு, இந்த இதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரெஸ் போடு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தூக்கி ஒரு மாதிரி ஹீரோயின் கிட்ட போடுவா. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடும். ஆனா அவ வந்துட்டு பெருசா இந்த ரிஸ்க் என்ன குறைச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ பெருசா கண்டுக்க மாட்டா. இருந்தாலுமே அவங்களை ஹர்ட் பண்றாங்களே அது ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாரும் படுத்து தூங்கிடுவாங்க. பக்கத்து ரூம்ல பாய்ஸ் எல்லாம் படுத்திருப்பாங்கல்ல, அதுல வந்துட்டு இந்த யோகட் இருக்கானா அவனுக்கு வந்துட்டு பள்ளினா பயம் போல. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா பிளாஸ்டிக் பள்ளியை வச்சு அவனுக்கு பயம் வச்சுட்டு இருப்பாங்க. அவன் வந்து கத்த ஆரம்பிச்சிருவான். இவன் கத்ததுக்கு அப்புறம் கேர்ள்ஸ் ரூமுக்கு யாரா கத்துறான்னு சொல்லிட்டு பயம் வந்துடும். இந்த டைம்ல யாரா கத்துறான்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பேயா இருக்க போச்சுட்டு எல்லாரும் பயந்துட்டு படுத்திருப்பாங்க. அப்ப கூட எல்லாரும் மேல படுத்திருப்பாங்க, நம்ம ஹீரோயின் மட்டும் தான் கீழே படுத்திருப்பா. அதே கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவ என்ன பண்ணுவானா, பெரியவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு அந்த மூமெண்ட் ஸ்டெப் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாளா, இது எல்லாமே பாத்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு என்ன பண்ணுவானா, ஹீரோயினை பார்த்து ரசிச்சுட்டு இருப்பான். அவனுக்கு ஹீரோயின் ரொம்ப பிடிக்கும் போல, அவன் வந்து ஓரமா இருந்து ரசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு கிச்சனுக்கு வந்துட்டு தண்ணி குடிக்க வருவான். அப்போ வந்துட்டு அவன் வந்து பேச ஆரம்பிச்சிருவான், எப்படி ரொம்ப நல்லா இருக்கு, உன்னோட ஸ்டெப் எல்லாமே நல்லா இருந்திருக்கு, அதுக்கப்புறம் வீட்டை ஏதாச்சும் பிரச்சனைனா நீ என்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்து பேச வருவான். ஹீரோயின் வந்துட்டு ஓகே நான் ஏதாச்சும் பிரச்சனை சொல்றேன் அப்படின்ட்டு நான் வந்து போகலாம். ஏ ராசா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், எனக்கு உன்னை பார்த்துட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு தெரியுமா, நான் ஹீரோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்துட்டேன், நான் உன்னை வந்துட்டு ஃபிட்னஸ் ஜிம்ல தான் பார்த்தேன், நான் அப்பயே உன்கிட்ட வந்து பேசியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுல இருக்கலாம் சொல்ல வந்துருவான். ஹீரோ வந்துட்டு எப்படி எனக்கு முன்னாடி முந்திக்கிட்டான், எப்படி உன்னை செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணா எனக்கு தெரியல, ஆனா உன்னை சொல்றேன், நான் வந்து உன்னை லைக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிடுவான். ஹீரோயின்கா என்னது லவ் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க என்ன பண்றீங்க, நீ வந்துட்டு புரியாம பேசுறீங்க, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போங்கன்னு சொல்லும் போது, இல்ல நான் உண்மையிலே தான் உன் மேல ஃபீலிங்ஸ் வச்சிருக்கேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸே பண்றான். ஹீரோயின்கா என்ன பண்றேன்னு தெரியுது, ஆல்ரெடி இவன் மேரீடு, இது இல்லாம
ஹஸ்பண்டோட தங்கச்சி ஹஸ்பண்ட் இந்த மாதிரி பண்றான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் விடுங்க, கையை விடுங்க மாதிரி கையை விட மாட்டா. ப்ளீஸ் என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கோ, நான் உன்னை நல்லா கேர் எடுத்து பார்த்துப்பேன், ப்ளீஸ் எனக்கு ஹோப் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருப்பானா. அப்ப ஹீரோனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும். கரெக்டா என்ன பண்ணுவாங்கன்னா பாட்டி உள்ளார வந்துருவாங்க. நீங்க தான் இருக்கியா, வாமா அவனை கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு உள்ளார போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ட்ரைனிங் எல்லாம் ஆரம்பிச்சிடும். அங்க ஆல்ரெடி வந்துட்டு ட்ரைனரா இருக்கவங்க எல்லாருமே வருவாங்க. இப்போ புதுசா வந்துட்டு கோர்ஸ் கொண்டு வந்திருக்காங்களா அதை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண வருவாங்க. இதை யார் செஞ்சு கப்பாங்கன்னா ஹீரோயின் தான் சொல்லிட்டு அவ அந்த ஸ்டெப் எல்லாம் போட ஆரம்பிச்சிருவா. அதை வந்துட்டு எப்படி கத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு வர கஸ்டமருக்கு எப்படி கத்துக்கணும்னு சொல்லிட்டு அவன் வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவா. இவ டான்ஸை வந்துட்டு ஹீரோ ஒரு பக்கத்துல ரசிச்சு பார்த்துட்டு இருப்பான். இவ பண்றதை கீழே இருக்க ட்ரைனர் எல்லாருமே பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் வந்துட்டு விஎம் பார்த்துட்டு இருப்பான். கரெக்டா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே ரெஸ்ட் எடுக்க போயிடுவாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ரொம்ப டயர்டா இருக்குன்னு போவாங்க. கரெக்டா அப்பதான் ஹீரோட அம்மா வருவாங்க. வந்து பார்த்துட்டு இவ இப்படிதான் ஆடிட்டு எல்லாரும் மயக்கிட்டு இருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான தாட்லயே அவங்களுக்கு தோடிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவான்னா ஒரு பாட்டிக்கு முதுவலிக்குன்னு சொல்லிட்டு அழுத்தி விடுவான். கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டு எனக்கு தான் முதுவலிக்குது, வா எனக்கு அழுத்தி விடுன்னு சொல்லிட்டு ஹீரோயினா அதிகாரம் பண்ணி கூப்பிடுவா. ஹீரோயினா ஃபர்ஸ்ட் சரி அழுத்தி விடுவோம்னு சொல்லிட்டு அவளை வந்து அழுத்தி விட்டு இருப்பாளா. என்ன பண்ற, இங்க வலிக்குது அங்க வலிக்குன்னு சொல்லிட்டு அழுத்தி விட்டுட்டு இருக்க சொல்லுவா. இங்க வலிக்குது பாரு அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா ஹீரோ வந்து பாத்துருவான். இப்படி இவ வேலை வாங்குறதுனா ஹீரோ வந்து பாத்துட்டு இருப்பான். பாத்துட்டு அவனால நம்ம ஏன் தடுக்க முடியலன்னு தெரியல, அவன் அப்படியே நிக்கிறான். நெக்ஸ்ட் வந்து டிப் அவளோட கோர்ஸ் வந்து சொல்லி கொடுக்கணும். அதுக்காக நெக்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. அப்ப வந்துட்டு இந்த மேனேஜர் லேடியோ டிப் வந்து ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க போல ஹீரோனை வந்து ஹர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாக்ஸிங் மாதிரி ஒரு இது பண்றாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. அது எல்லாருமே அதுக்கப்புறம் ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் அதுக்கப்புறம் அங்க இருக்க எல்லா குரூப் மெம்பர்ஸும் வந்து டான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஆடிட்டு இருக்கும் போது அது பாக்ஸிங் தானே, அதுக்கப்புறம் வந்து பாக்ஸர் மாதிரி அந்த கைக்கெல்லாம் உரப்படுவாங்களா அதை வச்சுட்டு திருப்பி பண்ணணும் போல. அப்போ வந்துட்டு என்ன பிளான்னா ஹீரோயினை வந்துட்டு ஒண்ணு நம்ம இல்லைன்னா வந்துட்டு மேனேஜர் அடி ரெண்டு பேர்ல யாச்சும் ஒருத்தவங்க வந்துட்டு அடிக்கிற மாதிரி அட்டாக் பண்ணிடணும், ரியலாவே அடிச்சிடணும் சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காங்க போல. ஹீரோ வந்து ரெண்டு பேருமே ரவுண்டு கட்டுறாங்க ஹீரோயின் அடிக்க. ஹீரோயினா வந்துட்டு என்னடா ஒரு ஆள் தானே ஒருத்தவங்க வருவாங்க, ஏன்னா ரெண்டு ரெண்டு பேரா வராங்கன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு, பீதி கிளம்புது. அப்ப கரெக்டா ரெண்டு பேருமே அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவா டக்குன்னு நவுந்துருவாங்க. நவுந்தாலுமே இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு கீழே விழுந்துருவாங்க. அவங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்துலயுமே ஹீரோயின் தப்பிக்கிற மாதிரி இருக்கும். என்னடா இவங்க நம்மளே வந்து அட்டாக் பண்ண வராங்கன்னு சொல்லிட்டு ஃபைனலா வந்து ட்ரைனிங்கும் முடிஞ்சிடும். ட்ரைனிங் முடிஞ்சாலும் ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி தாத்தா கிராண்ட்பா வச்சுட்டு எல்லாரையும் சென்ட் ஆஃப் பண்றதுக்கு வருவாரு. அப்போ வந்துட்டு பார்ட்டி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இந்த மாதிரி டிப்பு சொன்ன ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு, ஹீரோயின் சொன்னது ரொம்ப நல்லா இருக்கு. ரெண்டு பேருமே வந்துட்டு அவங்க ஐடியா தானே சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்குமே வந்துட்டு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் டான்ஸ் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே. சரி ரெண்டு பேரும் பேரா வந்து டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லுவாங்களா. ஹீரோவா அப்படியே வந்துட்டு தயக்கத்தோட நிற்பான், ஹீரோயினும் தயக்கமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் டான்ஸ் எல்லாம் வந்து பாட்டுலாம் போட்டதுக்கு அப்புறம் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அங்க இருக்கவங்க எல்லாருக்குமே ஜாலியா இருக்கும். இங்க ரெண்டு பேரும் ஆடுறது ரெண்டு பேருக்கு செம்ம இரிட்டேட்டா இருக்கும். ரெண்டு பேர்ல 4 பேருக்கு. அது யாருன்னா ஃபர்ஸ்ட் வீக் பிடிக்காது. அதுக்கப்புறம் மேனேஜர் லேடி டிப் இவங்களுக்கு யாருக்குமே பிடிக்காது. அதுக்கப்புறம் தாத்தாவும் பேத்தியும் ஆடுவாங்க. இப்படி எல்லாருமே ஆடிட்டு இருப்பாங்களா. அப்போ ஹீரோவும் வந்துட்டு திருப்பி வந்துட்டு பேர ஆடுங்கப்பான்னு சொன்னதுக்கு அப்புறம் திருப்பி ஹீரோவும் ஹீரோயினும் ஆடிட்டு இருப்பாங்க. பின்னாடிதான் வீ இருப்பான். வீக் வந்து அப்படியே பார்த்து முறைச்சிட்டே இருப்பான். ஒய்ஃப் வந்து கேட்டிருப்பா இல்ல அப்புறம் ஆடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனா அவனுக்கு வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ஆடுறது பிடிக்காது. டக்கு என்ன பண்ணுவானா ஹீரோனை பிடிச்சி நம்ம ரெண்டு பேரும் ஒரு பாட்டுக்கு ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஆட கூப்பிடுவானா. ஹீரோனுக்கு வந்துட்டு இவன் லவ் வேற ப்ரப்போஸ் பண்ணிருப்பானே, குமார அன்ஈஸியா இருக்கு இவன் கூட போறதுக்கு. இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுப்பாலாம். அவனே வந்துட்டு இல்லவா ஒரு பாட்டுக்கு ஆடலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோ வந்துட்டு என்னடா அவளுக்கு தான் பிடிக்கலங்கும் போது என்ன ஃபோர்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இப்படி தள்ளி விடும் போது இவனுக்கு கோவம் வந்துடும். ரெண்டு பேருக்கும் சண்டை வர ஆரம்பிக்கும். கரெக்டா தங்கச்சி உள்ளார வந்ததுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஆஃப் ஆயிடுவாங்க. நம்ம ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடலாம்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு வீ அழைச்சிட்டு போயிடுவாங்க. ஹீரோ அப்படியே பாக்குறான் இவனுக்கு எதுக்கு ஹீரோயின் மேல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கோவப்படுறான். நெக்ஸ்ட் எல்லாமே முடிஞ்சு கேம்பெயின் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ரிட்டர்ன் ஊருக்கு வந்துடுறாங்க. அந்த கோர்ஸ்க்கு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆள்லாம் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓரளவுக்கு வந்துட்டு பாசிட்டிவா தான் போயிட்டு இருக்கு. தாத்தா என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோயின் வந்து பாராட்டுவாங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு ஐடியா கொடுத்துருக்கமா, நிறைய பேர் வந்து கோர்ஸ்க்கு ஆட் ஆயிட்டு இருக்காங்க, சேர்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவாங்க. அப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோயினுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா அதே மாதிரி வழக்கம் போல அவங்க அம்மாக்கு பிடிக்காது. அதுக்கப்புறம் கேட்பாங்க என்னப்பா வந்து கேட்பா கல்யாணம் யார் பண்றாங்கன்னா அவங்க சொத்து வந்து அவங்க வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்க கம்பெனில வந்து ஹேண்டில் பண்ணலான்ட்டு நீங்க எந்த டிசிஷனுமே எடுக்கலையேங்கும் போது அவங்க அப்பா என்ன கிராண்ட் என்ன சொல்லுவாருன்னா இங்க பாருங்க யார் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்றாலும் அவங்களுக்கு வந்துட்டு கம்பெனி பொறுப்பை வந்து ஒப்படைக்கலாம்னு இருந்தேன். ரெண்டு பேரும் அட் டைம்ல ஒரே நாள் கல்யாணம் பண்ணீங்க. ஸோ ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு. ஸோ அதனால நான் புதுசா ஒரு ஐடியா கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட் வந்து சொல்றாங்க. என்ன ஐடியாவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஈகலா கேட்கறாங்க. அப்ப கிராண்ட் என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் நான் அப்படி சொன்னேன், இப்ப என்னன்னா இன்னொரு ஐடியா இருக்கு எனக்கு. யார் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்துட்டு கிராண்ட் சைல்டு யார் வந்து குழந்தை பெற்றாராங்களோ அவங்க கிட்ட ஒப்படைக்க போறேன் அப்படிங்கும் போது எல்லாருக்கும் ஷாக்கு. முக்கியமா ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக்கு. வீயும் ஓராக்கும் பிரச்சனை இல்லை, அவங்க உண்மையிலேயே கல்யாணம் பண்ணிருக்காங்க. பட் ஹீரோவும் ஹீரோயின் வந்து ஃபேக்கா தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாரும் பாக்குறாங்க என்னப்பா அப்படின்ட்டு. ஆமா
எனக்கு வந்துட்டு யார் ஃபர்ஸ்ட் குழந்தை பெற்றாங்களோ அவங்ககிட்ட கம்பெனி பொறுப்பு ஒப்படைப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. வீக்லாம் சந்தோஷமா இருக்கும்னா ஈவிக்கு குழந்தைனா ரொம்ப பிடிக்கும்ல, வந்து ஸ்டார்டிங்ல சொல்லிட்டு இருப்பான். ஸோ அதனால வந்து சந்தோஷப்படுறான். இவன் எப்படிப்பட்ட ஆள் கெஸ் பண்ண முடியல. இங்க பாத்தீங்கன்னா அம்மாக்கு வந்துட்டு உடனே வந்து தான் பொண்ணை பார்த்து கண்ணை கட்டுறாங்க. அப்போ கண்டிப்பா நீங்க குழந்தை பெத்து பெத்து கொடுத்துருவீங்க தானே அப்படிங்கிற மாதிரி கண்ணை காட்டுறாங்க. ஆனா ஓராக்கு அந்த அளவுக்கு இஷ்டம் கிடையாது பேபி அப்படின்னா. இங்க நம்ம ஹீரோக்கா என்னடா இதுக்காக தான் நம்ம ஒரு ஃபேக்கா கல்யாணம் பண்ணணும், இப்ப ஃபேக்கா கல்யாணம் பண்ணி இப்படி சொல்றாங்களே, குழந்தை எப்படி அக்செப்ட் பண்ணிப்பா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து பாத்துட்டு இருக்கான். சோ இதோட எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டேக் கேர்.